எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு இனிய வணக்கத்தோடு இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களை சந்தித்து சில விஷயங்களை தினந்தோறும் உங்களிடம் பரிமாறிக்கொண்டு வருகிறேன். இதில் குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், திருமணம் செய்து வைக்கணும், அதை பார்த்து மகிழ வேண்டும், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்வார்களோ என்று சொல்லக்கூடிய ஐயப்பாட்டை தீர்த்து கொண்டு நாம் மகிழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பட்சத்தில் நம் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொருத்தங்கள் பார்க்க புறப்பட்டாலும் சரி, அல்லது ஜாதகத்தை பார்த்து பலன் பார்த்து இப்படியெல்லாம் சில கிரகங்கள் இருக்கிற காரணத்தால் சில தடைகள் வரும், தாமதம் வரும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை கேட்ட பிற்பாடு மனம் கலங்கிவிட்டு கனத்த இதயத்தோடு வாழுகின்ற அமைப்புகளை எல்லாம் இன்றைக்கு சராசரியாக அநேக இடங்களிலே காணும்படியாக அமைகிறது. எப்பொழுதுமே விதிப்படி நடக்க வேண்டியது நடக்கும் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட அதை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுகிற விஷயத்தை நம் கையில் வைத்து கொண்டால் அந்த பாரதூரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவலைகளை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நம் மனதை விட்டு அகன்றுவிடும். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை அதனுடைய ஆழம் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அந்த இடத்திலே அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நீங்கள் பார்த்து விட முடியும். இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய பொதுவான ஒரு லாஜிக்கான விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கல்யாணம் நடக்கணும்னு புறப்படுகிற போது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் குடும்பஸ்தானம், 7 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, இவைகளையெல்லாம் ஒரு சேர பார்த்து இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கிற காரணத்தால் என்ன நடக்கும் என்பதை சரியாக புரிந்து கொண்டாலே போதும். பெரும்பாலும் பார்த்தால் இன்றைய திருமணங்களை பொறுத்தளவு அநேக இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களே இப்படித்தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து இருக்கா, காசு இருக்கா, பணம் இருக்கா, பையன் படிச்சிருக்கிறானா, அழகாக இருக்கிறாரா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, இது போதும், இதற்கு மேலே என்ன வேணும், அவங்க எங்கேயோ போய் இருந்து எப்படியாவது வாழ்க்கையை தொடரட்டும், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் கஷ்டப்பட்டது போதும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சுகமாக இருந்தால் போதும் என்று சொல்லுகின்ற விதத்தில் தான் எல்லா பெற்றோர்களுமே மாப்பிள்ளைக்கு பெண் தேடுவதும் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவதும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை துவங்குகிறோம். இதில் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் திருமணம் என்று சொல்லக்கூடியது சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது என்று சொல்லக்கூடியது சற்று கவனம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல் 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதும் கூட அவ்வளவு சரியான விஷயங்கள் இல்லை. பொதுவாக 7 8ஆம் இடங்கள் சுத்தமாக இருந்தால் ஜாதகம் சுத்த ஜாதகம் என்றெல்லாம் பொதுவாக சொல்லுவார்களே தவிர 7 8ஆம் இடங்களிலே கிரகங்கள் இல்லாதிருந்து அந்த 7 8ஆம் இடத்தை மற்ற கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கும்படியாக இருந்தால் அதனுடைய எஃபெக்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எதையுமே பார்த்து முதல்ல பயப்பட தேவையில்லை. ஆக இந்த 7க்குடையவனும் 8க்குடையவனும் 2 பேருமே 7 8ஆம் இடங்களில் இருப்பது என்பது சில நேரங்களில் நிறைய ஜாதகத்தை பார்த்தோம் சார், எத்தனையோ ஜாதகத்தை பொருத்தம் பார்த்தோம், எவ்வளவோ இடங்களில் பதிவு பண்ணி பார்த்தோம், நாங்கள் பார்க்காத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இப்படியெல்லாம் கூட சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு திகட்டலோடு தன்னம்பிக்கை அற்ற போக்குகளோடு பெற்றோர் வாழுகின்ற நிலைகளை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன். இந்த 7 8ஆம் இடத்திலே கிரகங்கள் இருந்தால் நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. சற்றேறக்குறைய மற்ற பிள்ளைகளோடு இந்த பிள்ளைகளை ஒப்பீடு செய்து பார்க்குற போது மற்ற குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு ஆரம்பித்தோம் 6 மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். இது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 வருட காலம் என்று சொல்லக்கூடியதில் நீங்கள் நிதானமாக பார்த்து நல்லா விசாரணை பண்ணி, ஏன்னா இப்போ காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த உலகத்தில் ஆள் இல்லை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய 10 கிராமங்களில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பெண் வீட்டாரை பற்றிய முழு தகவலையும் ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் தைரியமாக கொடுத்து கல்யாணம் நடந்த காட்சிகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நகர்ப்புறத்தில் மிக சிரமம், பக்கத்து வீட்டில் கதவை திறக்கிறது இல்லைங்கிற கதையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஒருத்தருடைய அறிமுகம் ஒருத்தருக்கு இல்லை. அதை விட இன்னும் சொல்லப்போனால் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, நாளைக்கு ஏதாவது வம்புதும்பு வந்துன்னா நம்ம தலையை போட்டு உருட்டுவாங்க, இப்படி பொறுப்புகள் எடுத்துக்கொள்வதற்கு பயந்து வாழுகின்ற சமூகத்திலே நாம் இன்றைக்கு வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டோம். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நீங்கள் நம்ப வேண்டியது என்ன, பார்க்க வேண்டியது என்னங்கிற போது உங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்யாணத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கணும். அப்படிங்கிறத தவிர்த்து ஜாதகத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. லக்னத்திற்கு 7 8ஆம் இடத்தை பாருங்கள், 2ஆம் இடத்தை பாருங்கள், 3ஆம் இடத்தை பாருங்கள். இந்த இடங்களுக்கு தக்கபடி நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றினாலே போதும், பயம் கொள்ள தேவையில்லை. இதற்காக பெரிய பரிகாரங்களை செய்துவிட்டு வரணும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் அங்கே இல்லை.
நான் ஒரு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்த ஜாதகத்தின் கிரக நிலைகளை முதல்ல சொல்கிறேன். அதாவது மிதுன லக்னத்தில் பிறந்ததாக வைத்துக்கொள்வோம். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதாக இருக்கட்டும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது என்று சொல்லக்கூடிய 2 பேருமே பொதுவாகவே ஜாதகத்தில் சாஸ்திரத்தில் என்ன ஒரு அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகம் செய்ய வேண்டிய வேலைகளைத்தான் கேது செய்வார். அதுபோல் ராகு என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் செய்ய வேண்டிய வேலைகளை ராகு செய்வார். அப்போ இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் எப்படிப்பட்டவன் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால், 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ரணம், ரோகம், சத்துரு என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கும் காரகத்துவத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் வீட்டதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது பொதுவான அடிப்படையில் பார்க்கிற போது கெட்டவன், கெட்டிடில், கிட்டிடும், ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய செய்தி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட, மைனஸும் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய விவரம் இருந்தாலும் கூட, 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவன் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் பார்ப்பது என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் 9, 10ஆம் இடங்களை பார்த்து கொண்டிருப்பார். அதுபோல் அவர் அந்த 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 4வது பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். அப்போ இந்த 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெரும்பாலும் இப்படிப்பட்ட அந்த கிரக அமைப்புடைய பிள்ளைகளை நீங்கள் பெரிய குடும்பங்களிலே சொத்து சுகம் இருக்கக்கூடிய குடும்பங்களாக பார்த்து கட்டி கொடுப்பதை விட, ஒரே பையன் அல்லது ஒரே பொண்ணு, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருமே அமெரிக்காவில் செட்டில் ஆகிறாங்க, நாங்கள்லாம் குடும்பத்தோடு இந்த ஊரில் வாழ்கிறோம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடச்சிருச்சுன்னா ஜாதகத்துக்கு ஒரு துன்பமும் இல்லை. காரணம், இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு, இந்த 3ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு இவங்க ரொம்ப சர்வீஸ் மனப்பான்மையோடு வளர்ந்துருக்க மாட்டாங்க. தன்னை சுற்றியே ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டு தன்னை பற்றியான விஷயங்களை மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஸோ இவங்களை கொண்டு ஒரு பெரிய குடும்பத்தில் விட்டு காலையில் ஒரு 4-5 பேருக்கு டீ காஃபி கொடுக்கணும், அப்புறம் 9 மணிக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாச்சுன்னா இவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது. பாவம், 2 நாளில் கெட்ட பேர் வாங்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ எப்பொழுதுமே ஜாதகத்தில் பரிகாரம் என்பது என்னவென்று கேட்டால், இருக்கப்பட்ட கிரக நிலைகளுக்கு தகுந்தபடி நீங்கள் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் பரிகாரங்களே தவிர, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சார், நடந்தபடி நடந்துட்டு போட்டோம், அது கடவுள் பார்த்துக்குவார், நாங்கள் வேணால் கோயில் குளத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நல்லது நடக்கும். நான் கடவுளை குறை சொல்லலை, கோயிலுக்கு போங்க. பட் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் பொறுப்புகளை, திருமண பொறுப்புகளை சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். இதுபோல் ஜாதகத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல போய் சந்திரன் இருக்கிறார். இந்த மிதுன லக்னத்திற்கு 2 குடையவன் சந்திரன். இந்த 2ஆம் பாவாதிபதி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட குடும்பம், கல்வி, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் இந்த 2ஆம் இடத்தையும் சற்று பார்க்க வேண்டியது பொறுப்பு. அப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி அந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிபதி 6ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்ல, இந்த செவ்வாயால் பார்த்து கொண்டிருக்கும்படியாக இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி முடிக்கிறது, சொந்த பந்தங்களை கூட தூக்கி வீசி பேசி முடிப்பது, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மன பலவீனம் என்று சொல்லக்கூடியது இந்த குழந்தைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவர்களை பொறுத்தளவு கெட்டவர்கள் அல்ல, இவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் அல்ல. ஆனால் இந்த சந்திர பலம் குறைந்திருக்கிற காரணத்தால் என்ன பேச போகிறோம், என்ன சூழ்நிலைகள் இருக்குது, இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும், இப்படின்னு தெரியாமல் தங்களை உணர்ச்சி வயப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடிய அந்த நிலவரங்கள் இங்கே வந்துடும். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட நிறைய ஜனங்கள் சமூகத்தில் கூட்டு குடும்பம் என்று சொல்லக்கூடிய, அநேகமாக இன்றைக்கு எங்கேயுமே இல்லை, கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் இல்லை, இருந்தாலும் கூட ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய பொறுப்புகளை வாழக்கூடிய இடங்களில் போய் இப்படி பிள்ளைகளை கொடுத்தா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் அவஸ்தைப்படும், கொஞ்சம் கெட்ட பேர் கூட வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் அடுத்த கட்டமாக பார்க்குற போது இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்கலாம். குரு இருந்தால் இந்த குரு 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால சில நேரங்களில் சற்று தாமத திருமணம் நடக்குமே தவிர, மற்றபடி இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் தாமதமாக நடந்திருந்தாலும் கூட சென்ற குடும்பத்திலே, புகுந்த குடும்பத்திலே இந்த பெண்மணியாகப்பட்டவள் அல்லது இந்த மாதிரியான ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கிற போது ஒரு சம்மந்தி என்று சொல்லக்கூடிய மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் எந்த அளவிற்கு எத்தனை வருடங்களுக்கு ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிற போது இந்த 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது சற்று கால தாமத திருமணம் என்று சொன்னாலும் கூட, ஆனால் உறுதியாக உறவுகளை பேணி காக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் படைத்த ஒரு 2 குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் ஜாதகத்தில் 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து 7ஆம் இடத்து பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட அமைப்புடைய பெண்கள் ஜாதகத்தில், ஆண்கள் ஜாதகத்திற்கு கொஞ்சம் தடை மட்டுமல்ல, தாமதம் மட்டுமல்ல, இந்த கிரகநிலைகள் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கான்னு பார்த்துட்டு பொண்ணை கட்டி கொடுக்கணும். ரொம்ப இந்த பொண்ணு போய் அங்கே போய் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அங்கே போய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவங்க தலைமையில் பெரிய சுமைகளை சுமந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு அங்கே உடன்பட்டு வாழ முடியாத சில சிக்கல்கள் ஏற்படும். இதைகளை கூட நீங்கள் சற்றேறக்குறைய தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி உங்கள் பெண்ணுக்கு அல்லது உங்கள் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுனீங்கன்னா உறுதியாக எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது சிம்பிளாக சொல்ல போகணும்னா, நிறைய டப்பாவும் நிறைய மூடியும் நம்ம கையில் இருக்குது. எந்த மூடி எந்த டப்பாவுக்கு சேரும் அப்படிங்கிறது நம்மளோட பொறுப்பு. இது ஏகமாக எதையாவது ஒன்று எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி நம்ம காரியம் ஆற்றினால் அதற்கு தகுந்தபடி வரக்கூடிய சிக்கல் சிரமங்களும் பின்னாடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது ஒரு வழிகாட்டி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி அந்த வழிகாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ முற்படுகிற போது நல்ல மனதார ஒரு மன வாழ்க்கை, சிறப்பான குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய முழுமையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இதுபோல் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.